கிளைமேட் கிளாக் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த கிளைமேட் கிளாக் வந்து மெனி கண்ட்ரீஸ்ல ரொம்பவே முக்கியமான சிட்டில வந்து மாட்டியிருக்காங்க. முக்கியமா இந்தியால நியூ டெல்லியில வந்து லாஸ்ட் இயர் 2024 ஏப்ரல்ல வந்து இந்த கிளைமேட் கிளாக்கை வந்து மாட்டிட்டும் இருக்காங்க. இந்த கிளைமேட் கிளாக்கை எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி பூமியை பத்தி நம்ம பார்த்துட்டு வந்துருமா? அது பூமி வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்து சூடு ஆகிடுச்சுன்னா குளோபல் வார்மிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த குளோபல் வார்மிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத இண்டிகேட் பண்றதுக்காக தான் இந்த கிளைமேட் கிளாக் அப்படின்ற ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன்படி பார்க்குறப்ப இந்த கிளைமேட் கிளாக் எப்போ எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் அதுக்கு 3 years and 299 days தான் இருக்கு. அப்ராக்சிமேட்டா ஒரு 4 years தான் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. 2030 வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து இந்த பூமி வந்து ரீச் ஆயிடும். அப்படி ரீச் ஆகுறப்ப என்னென்ன ஏற்படும் அப்படின்னா அண்டார்டிகால உள்ள பெரிய பெரிய கிளாசியர், அதாவது பனி பாறை எல்லாமே உருக ஆரம்பிக்கும். அதோட அளவு வந்து ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருக்கும். பனிமலை, அந்த பனிமலை வந்து உருகுறப்ப என்ன ஆகும்னா உலகத்தோட கடல் மட்டத்தினோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப உயர ஆரம்பிக்கும். இதனால என்னன்னா இனி சிட்டிஸ் வந்து கடலுக்குள்ள போற அபாயமும் இருக்கு. நம்பர் 1 முடிஞ்சிருச்சா? ரெண்டாவது என்னன்னா சுனாமி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கடல் மட்டம் அதிகமா உயர்றப்ப சுனாமி கூட வரதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. அடுத்து வந்து என்னன்னா புயல் வந்து இப்ப வர அளவை விட மிக மிக அதிகமான அளவுல வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்து வந்து வெயில் அடிச்சாலும் ரொம்ப ரொம்ப வெயில் அடிக்கும், மழை பெஞ்சாலும் ரொம்ப ரொம்ப மழை பெய்யும். இப்படி அதிக அளவுல வெயில் அடிக்கிறதுனால என்ன ஆகும்னா பல காடுகள் வந்து தீப்பற்றி எரிய ஆரம்பிக்கும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அமேசான் காடே அழிஞ்சு போறதுக்குண்டான அபாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அமேசான்ல இருந்து தான் நமக்கு அதிக அளவு ஆக்சிஜன், 20% ஆக்சிஜன் வந்து நமக்கு அமேசான் காடுல இருந்து தான் கிடைக்குது. அதுவே அழிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. அடுத்து அதிக அளவுல மழை பெய்யறதுனால என்ன நடக்கும்னா கண்டிப்பா எல்லா ஊருக்குள்ளேயும் வெள்ளம் வர ஆரம்பிக்கும். பசி, வறட்சி, பஞ்சம் எல்லாமே தலை விரித்தாடும். இந்த மாதிரிதான் பைய உலகம் அழியுமே ஒழிய டமால் டுமில் அப்படின்ற மாதிரி எல்லாம் அழியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த பூமி வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகுறத வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். இதுக்கு வந்து என்னன்னா ஏன் இந்த குளோபல் வார்மிங் வந்து ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே வந்து அதிக அளவு கார்பன் டை மோனாக்சைடை வந்து வெளியிடுறதுனாலதான். இந்த கார்பன் டை மோனாக்சைடு வந்து எதனால வெளியிடுறாங்கன்னா நிறைய ஃபேக்டரி யூஸ் பண்றாங்க. ஃபேக்டரியில இருந்து தான் அதிக அளவு கார்பன் டை மோனாக்சைடு வெளியிடுது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ற வெஹிக்கிள் அதிக அளவு கார்பன் மோனாக்சைடை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ற விதமா நம்ம வந்து மோஸ்ட்லி அதிகமா வந்து காரு, பைக் எல்லாம் எடுக்காம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணலாம். சைக்கிளே டிராவல் பண்ணி கூட அந்த ஏரியாவை நம்ம ஸோ இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து ரீச் ஆகுறது வந்து அது வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தும். அதனால நமக்கு கிளைமேட் கிளாக்கோட டைம் கூட டியூரேஷன் எக்ஸைட் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு.